Hello friends, இது பாசா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பாசா ஃபிஷ் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து இதில் காரம் கிடையாது, இதில் 4 தான் நான் வச்சுருக்கேன் கலருக்காக. ஸோ நம்ம வந்து மிளகாத்தூளும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய், இவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், தனியாக போட்டுக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். இதில் நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சிட்டு ஃபிஷ்ஷோட மேரினேட் பண்ணிடலாம். இதோட நம்ம உப்பு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ மீனெல்லாம் வந்து நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை அடிச்சுக்கலாம். இப்போ முட்டை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு பீஸாக வந்து நம்ம கோட் பண்ணி முட்டை கோட் பண்ணிவிட்டு முட்டையில் நம்ம வந்து ஒரு பீஸாக டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணி இது தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் வந்து நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு போன்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இப்போ நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ மற்றதெல்லாமும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
சூப்பரான பாசா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.